வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பெஸ்ட்டான நிறைய ப்ராப்பர்ட்டி உங்கள் தேவைக்காத மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி மன்னிவாக்கத்தில் தாங்க. ஸோ மன்னிவாக்கம் எந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டு ஒரு ப்ரைம் லொக்கேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். டெவலப்மெண்ட் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இல்லையா, அது பேக் சைடில் இருக்கிற அந்த கேட்டுக்கு ரொம்பவே நியர்பையில் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. 30க்கு 60 ஈஸ்ட் ஃபேஸிங் 20 ஃபீட் ரோடு, 4000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் நெகோஷியபிள் சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி பின்னாடி பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே வீடுகள் இருக்கக்கூடிய இடம் தான். நமக்கு மன்னிவாக்கம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 600 மீட்டரில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இப்போ பக்கத்துலேயே பெரிய பங்களா மாதிரியான வீடெல்லாம் கூட இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த வீடியோவில் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கலாம், இல்லை நேரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் தான். இங்கேருந்து நியர்பையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சிவன் கோயில் இருக்குது. ஸோ கடைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நியர்பையில் எல்லா கடைகளும் இருக்கக்கூடிய இடம், மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா அவங்க வீடு கட்டி குடியேறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. மன்னிவாக்கத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு ரேட்டை என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த ரேட்டை பேசுறதுக்கு கூட நீங்கள் வரலாம். ஸோ இந்த சரௌண்டிங்கில் இந்த ரேட்டு ஓகேவா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நீங்கள் ரேட் பேச வரும்போது ஒரு டைம் நீங்களும் ரேட் வந்து என்கொயரி பண்ணிக்காங்க, அந்த ஏரியாவில் எந்த ரேட் போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம வந்து இமீடியட்டாக ரேட் வந்து நம்ம பேசிட்டு இது இமீடியட்டாக வந்து ப்ராசஸ் முடியும், ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்த கட்ட ப்ராசஸுக்கும் போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இதை சொல்லக்கூடியது. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். ஏன்னா வீட்டில் நம்ம மகாலட்சுமின்றது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்முடைய மகளோ அம்மாவோ அக்கா தங்கச்சியோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க தான் முழுமையும் பார்த்திங்கன்னா இங்கே சாம்ராஜ்யம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் இருக்கும். ஒரு வீடு கட்டுறோன்னா அவங்களுடைய சாம்ராஜ்யம் தான் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் இல்லையா, அவங்க தான் சொல்கிறது. ஸோ அவங்களும் கூப்பிட்டுவாங்க. மெயினாக யார் இருக்கீங்களோ அவங்க வந்து ஒரு டைம் பார்த்துருங்க, இதை சூட் ஆகுமா இல்லையான்றது தெரிஞ்சுன்னா அடுத்தவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து சொல்லுங்கள். அப்போ நாங்களும் கூட வரோம், அப்போ காட்டிடுறோம். பாருங்கள், நல்ல ஏரியா. இந்த மாதிரியான ஏரியாவில் இந்த ரேட்டில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே அபூர்வம் நான் சொல்லுவோம். ஏன்னா 4500 ரூபாய்க்கு மேலே தாங்க மன்னிவாக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வந்து போயிட்டுருக்கு. அதனால தான் இது வந்து உங்கள்கிட்ட திரும்ப சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் பிடிச்சிருந்தால் மட்டுமே பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட ப்ராசஸ் பண்ணலாம். கிளியரான டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் வைஸாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே இல்லை. நம்ம இமீடியட்டாக பார்த்திங்கன்னா லீகல் செக் பண்ணிட்டு லோன் கூட போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டியில் வரும், நாட் ஃபார் த வாட்டர் லாகிங் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் தண்ணி வராது அப்படின்ற ஒரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லைங்க, நாளைக்கு நமக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி சுற்றியும் இருக்குது. ஸோ பட்ஜெட் வைஸாக பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால அது சம்மந்தமான ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் காட்டுறேன். மேலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து இந்த பக்கம் வெஸ்ட் தாம்பரத்துலையோ நீங்கள் வந்து எங்கே தேடிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவில் உங்களுக்கு பிடிச்ச சொத்தாக வந்து நான் கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல திரும்பவும் பதிவு செஞ்சிங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எண்ணற்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க தேவையில்லை. வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். மாதிரி காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.